ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நான் மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் மாவு எதுவும் இல்லை, அதனால் சரி மாவு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் நைட்டு டின்னருக்கு. இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டேன். இல்லை இங்கே பிங்கி வாங்கி போடு, இல்லை இங்கி பிங்கி வாங்கி போடு. உனக்கு நாளைக்கு எந்த கீரை வேணும்? எனக்கு கீரை வேணாம் நீ சொல்லுவேன், எனக்கு தெரியும். ஆனால் இங்கி பிங்கி பாட்டு ஒரு கீரையை போட்டு கலெக்ட் பண்ண. இந்த கீரையா, இந்த கீரையா, இந்த கீரையா, இந்த கீரை கடையில் பண்ணுங்க. இந்த கீரையா, இந்த கீரை தான் ஓகே பண்ணு. ஹஸ்பண்ட் வந்து கீரை வாங்கி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். சரி நாளைக்கு கீரை சமைச்சிடலான்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட என்ன கீரை நாளைக்கு சமைக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பாருங்கள். கீரையை சமைக்கிறதுன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உங்கள் வீட்டில் பசங்க கீரைன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னருக்கு வந்து அவங்களுக்கு இட்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு தனியாக 2 பசங்களுக்கு மட்டும் ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தாச்சு. ப்ரெட் ஆம்லெட்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் சட்னி எதுவும் செய்யலை. காலையில் வச்ச புளிக்குழம்பு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லிக்கும் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. பொடி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சட்னி எதுவும் செய்யாதனால இவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எக் இருந்தது, போட்டு ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்ணும். எல்லாருக்கும் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக செய்ய மாட்டாங்க. இப்போ பசங்களெல்லாம் அப்படி செய்ய முடியறதில்ல. அவங்கவுங்க விருப்பத்தை தான் அம்மா இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்மளும் பசங்களோட ஆசையை வந்து தவிர்க்க முடியல. அதனால் அவங்களுக்கு பிடிச்சது எதை செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்குது. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு மணி 10:30 ஆச்சு. காலையில் ஃப்ரைடே அப்படிங்கிறனால நைட்டே நம்ம ஓரளவு எல்லாமே வேலை செஞ்சுட்டு படுத்தா தான் நம்ம காலையிலேக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த பசங்க பண்ணுற சேட்டையை பாருங்கங்க. ப்ரெட் ஆம்லெட் போட்டால் அதில் ஸ்மைலி போட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் சின்ன பாப்பா ஸ்மைலி போட்டே தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஸ்மைலி போட்டு தான் சாப்பிட்டுச்சு. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இட்லியை வச்சு புளிக்குழம்பு வச்சு நான் சாப்பாடு முடிச்சிட்டேன். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இத்தனை நாளாக எனக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக வியூஸ் வந்து கம்மியாக தான் இப்போ போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே எனக்கான வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்காக தான் நான் மறுபடியும் நான் வீடியோ போடுறேன். தினமுமே நம்ம வந்து வீடியோ எடுத்தால் கூட அதை எடிட் பண்ணி என்னால் டெய்லி வந்து அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்து வீட்டில் ஒர்க்கையும் செஞ்சுட்டு என்னால் எடிட் பண்ண டைம் இல்லாதனால தான் 2 days ஒன்ஸ் நான் போட்டுட்ருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். எனக்காக நீங்கள் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு காலையிலேயே ஃபுல்லாக ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிச்சன் வரதுக்கு மணி 7:15 ஆயிடுச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைம் ஆயிரும் பாப்பாக்குன்னு சொல்லிவிட்டு நைட்டு ஊற்றின இட்லி இருந்தது, அதையே பொடி வச்சு கொடுத்து விட்டாச்சு. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் என்னோடய ரெகுலர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்ன சமையல்னால் கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. கீரையை போட்டு சாம்பார் சாதமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்டேன். காலிஃப்ளவர் இருந்தது, காலிஃப்ளவர் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை போடணும் அப்படிங்கிறனால சிம்பிளான சமையல் தான். காலிஃப்ளவர் கிரேவி வச்சுட்டு சாம்பார் சாதம் வச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றிட்டேன், மல்லி சட்னி அரைச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோதான் சமையல். எனக்கு கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பணும். எப்போதுமே மார்னிங் வந்து ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு கும்பிடுவேன். இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் வந்து வெறும் பால் மட்டும் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியாச்சு. வாசலையெல்லாம் காலையிலே கோலம் போட்டதுனால அப்படியே இருந்தது. சில சமயம் அந்த சோட்டவும் சோனாவும் அழைச்சி விட்டுடுறாங்க, கோலமே போட முடியறது இல்லை இப்போ அவங்களால. இன்றைக்கி என்னமோ சமத்தா 2 பேரையும் ஆளை காணோம், எங்கேயோ போய் படுத்துட்டாங்க போல். நானும் இருந்த பரபரப்பில் அவங்கள தேடலை, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி ஈவினிங் வந்து மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா ஸ்கூலில். அதுக்காக நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டேன்.
அவேர்னஸ் மீட்டிங் ஒன்றுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் எல்லோரும் கம்பல்சரி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுனால சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சு தருவாங்க. நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது நாம் வீட்டிலேருந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறதே ஒரு ஹாப்பி தாங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து என்னமோ தெரில நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கிடச்சிது. கிடைக்கிற டைமை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நீர் உருண்டையை நான் செஞ்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்டில் போடுங்க, நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் அழகாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்காக. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.